அடுத்த ஒரு இயருக்குள்ள போறோம். இந்த சுவிட்ச் அமுத்துறா. சுவிட்ச் வந்துச்சு. ரெடி. ஐ கரெக்ட். 2019 என்ன ஞாபகம் வருது? சுத்தமா ஏதோ ஞாபகம். கொரோனா தான் ஞாபகம். ஏன்னா நீங்க கோமால இருந்தீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நைஸ் நைஸ். கோமாளி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் வந்து ஃபர்ஸ்டா வந்து நீங்க ஒரு 24 இயர்ஸ் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்தீங்க. யாருமே பண்ணாத ஒரு விஷயம். அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அவரை நம்பி ஒரு மூவி கொடுத்து அந்த மூவியை சக்சஸும் கொடுத்துருக்கீங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க வந்து உங்களோட பாடியோட ஷேப்பா இருக்கட்டும், அதை நீங்க கோமால இருந்து அப்புறம் ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் அப்புறம் ஒரு நார்மலா வருவீங்க. ஸோ நிறைய விஷயம் இருக்கு இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஸோ அந்த திரைப்படம் பத்தி நீங்க சொல்லுங்களேன் ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப ஹாப்பியாக பண்ண படம். ஏன்னா நான் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யங் டைரக்டர் பிரதீப். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அவருக்கான ஒரு ஸ்பேஸில் ஒன்று பண்ணியிருந்தார். அது பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சொன்னேன், இதில் எனக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணு, இல்லை மைனஸ் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணு, சரி பண்ணு அப்படின்னு சொன்னேன். நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணார். யூஸ்வலாக அது ஹீரோ பண்ணுற படம் கிடையாது. அது வந்து யார் பண்ணுவான் அப்படின்றது எனக்கும் தெரியாது. அப்போ நான் யோசித்தேன், ஹீரோ தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாற்றலாம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் கோமாளி வந்து அதில் நீங்கள் பார்த்தா எந்த ஒரு ஹீரோயிசமான சீன்ஸோ ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி பில்டப்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட கோமாளின்னு பேரே நான் தான் கொடுத்தேன் அந்த படத்துக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன் நான் அந்த படம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சீன்ஸ் ஹீரோஸ்க்கு வரும் இல்லையா ஒரு படத்தில், அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு. யோகி பாபு இல்லாத சீன்ஸில் நான் இல்லவே இல்லை. அந்த படமே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷனில் தான் போயிட்டுருக்கும். அந்த படத்தில் அவர் வாழ்ந்துருப்பாரு. ஆனால் அந்த படத்தை பார்த்து அதே மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ரீக்ரியேட்டும் ஆகி வந்திருக்காரு. ஒரு கிரியேச்சர் இங்கே வருவாங்க. அந்த கிரியேச்சர் ரீக்ரியேட்டாயும் ஆகி வந்திருக்குது. நீங்க கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம். எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஆமா ஆமா, தப்பு நாங்க தான் பண்ணோம். எல்லா தப்பையும் அப்போவே ஜெயராமி சார் வயசு வராதுன்னு எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? அவங்களாம் ஆடியன்ஸ், யங் கேர்ள்ஸ். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பெல்லாம் நம்ம பண்ணா வெளியே இருந்து கை தட்டுவாங்க. இப்ப கை தட்டுறதுக்கே நீங்களே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எப்படி? நீ பேசுறது கை தட்ட மாட்டாங்க யாரும், அதனாலதான் கூப்பிட்டு வந்தேன். ஆமா, இவங்க யாரு? நான் தான் ஆங்கர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆடியன்ஸ் இருக்கவன்லாம் ஆங்கரா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. சார், நீங்க நானு ஜெயம் படத்துடைய ஹீரோ நானே தான் சார். ஐயோ, உங்க படத்தை பார்த்துட்டு சார் எப்படி கோமாக்கு போயிட்டேன். அவ்வளோ பாவிகளா? ஆமாங்க சார், உங்க படத்தை பார்த்துட்டு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஓட்ட பிரிப்பீங்களா சார்? அதே மாதிரி எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு சார். ஓட்ட பிரிச்சு உள்ள போனது சார். பாவி பசங்க வெளியே இருந்து கையில விட்டாங்க சார். கீழே விழுந்து இப்படி கோமாக்கு போயிட்டேன் சார். திரும்ப இன்னைக்கு தான் சார் வந்திருக்கேன். ஆமா, ஏன் அதுக்கப்புறம் நீங்க எந்த படம் நடிக்கல? இதுதான் ஓட்ட பிரிச்சா என்ன ஆகுது பாத்தீங்களா? எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு டைரக்ஷன் ஆகணும்னு ஆசை சார். அதுக்கு எல்லாம் டைரக்டர் இருப்பா. 20 வருஷம் கழிச்சு வரம்பா. அங்க டங்கு ஸ்லிப் ஆகும்பா. 20 இயர்ஸ் கழிச்சு ஐ அம் எ பேஷண்ட், யூ நோ. சார், எனக்கு வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை சார். உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் சார். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க சார். இந்த கல்கி தெரியுமா சார்? கல்கி தெரியும். பொன்னியின் செல்வன் ஒரு கதை எழுதிருக்காரு. அதை நான் படமா எடுக்கிறேன் சார். அது பார்ட் 2 வரப்போகுதுப்பா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பொன்னியின் செல்வன் எடுத்துட்டாங்களா? யார் சார் எடுத்தா? அது வந்து மணிரத்னம் சார். அப்ப நல்லா தான் எடுத்திருப்பாரு. சரி, ஓகே சார். அப்படின்னா இன்னொரு படம் பண்ணலாமா சார்? என்ன படம்? ஒரு செம்ம கதை என்கிட்ட இருக்கு சார். சொல்லு சார். அதுல வந்து ஒரு வைரஸ் பரவுது சார். நம்ம கழுத்தை யாராவது கடிச்சா நம்மளும் ஜாம்பியா மாறிடுவோம். திருப்பி நான் கடிச்சிருவேன். அதுவும் எடுத்தாச்சு. அதுவும் வேணா கடிச்சு காமிக்க சொல்லட்டா? கடிச்சு யாரோ கடிச்ச மாதிரி தான் இருக்கீங்க ஆல்ரெடி. மறந்துடுவான். குறுக்க பேசாத, மறந்துடுவான். கண்டினியூ. பதிலுக்கு கலாய்க்க மாட்டேங்கிற தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். என் வாழ்க்கையில எப்படியாவது ஜெயம் அடையலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் சார். அப்பதான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிங்கிற ஒருத்தங்க தாஸ் அப்படிங்கிற ஒருத்த கூட்டு போனாங்க சார். அன்னைக்கு பயங்கர மழை சார். அந்த மலையில ஒரு அழகான பொண்ணு சார். அந்த பொண்ணை பார்த்த உடனே அவ இதயத்தை திருடிட்டேன் சார். அன்னையில இருந்து ஒரு இதய திருடனாவே நான் சுத்திட்டு இருந்தேன் சார். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய்
உனக்கும் எனக்கும் சம்திங்னு சொன்ன சார். அன்னைக்கு பார்த்து தீபாவளி தீபாவளியா அந்த தீபாவளிய சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி தாம் தூம்னு கொண்டாடின சார். அதுக்கப்புறம் சார் எனக்குள்ள இருக்க பேராண்மையே எனக்கு வெளியே வந்துச்சு சார். அதுக்கடுத்து என்ன படம்? அதுக்கப்புறம் தாம் தூமே பேராண்மை வெளியே வந்துச்சா? அதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டனே. தனி விடுறேன். அப்போ அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அது வரைக்கும் நான் ஒரு தில்லாலங்கடியா சுத்திட்டு இருந்தேன்னா அந்த பொண்ணை பார்த்ததும் எங்கேயும் காதல்னு சுத்தி கடைசியில ஆதி பகவான்கிட்ட போய் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ எதுக்குமே குனிய கூடாது, நிமிர்ந்து நில் அப்படின்னு சொன்னா சார். அப்பதான் எனக்குள்ள இருக்க பேராண்மை வெளியப்பட்டு அந்த பொண்ணு என் வாழ்க்கையில வந்த உடனே எத்தனை தடவை பேராண்மை வருது நடிச்சிருக்காருமா. அதுக்கப்புறம் ஒரு சகலகலா வல்லவனா, ஒரு தனி ஒருவனா இந்த பூலோகத்துல சுத்த ஆரம்பிச்சேன். அடடா நல்லா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில திடீர்னு மிருதன் ஒருத்தன் வந்தா சார். எங்க காதலை பிரிக்கணும்னு பிளான் பண்ணோன்னே எதுவுமே வேணாம்னு சொல்லி போகன் மாதிரி காட்டுக்குள்ள போய் வனமகனா இருந்தேன் சார். அப்போ காட்டுக்குள்ள திடீர்னு டிக் 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 டிக்னு ஒரே சத்தம் சார். அந்த நேரமா பார்த்து அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு சார். அடங்க மதுன்னு சொல்லியே கோமாளியா இந்த பூமிக்கு வந்துட்டேன் சார். கடைசி அந்த பொண்ணு ஜனகன மனன்னு சொல்லி ஏதோ ஸ்கூல்ல டீச்சர் ஆயிட்டா. நான் பொன்னியின் செல்வனா உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன் சார். எல்லா படத்தையும் சொல்லிட்டேனா சார்? சூப்பர் பிரதர், சூப்பர். தேங்க்யூ. இல்ல இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண உன்னை விட பிராக்டிஸே பண்ணாம ஆன் ஸ்பாட்ல பெர்ஃபார்ம் பண்ணார்ல, அவருக்கு ஒரு கைத்தறல் நம்ம கொடுத்தே ஆகணும். இல்ல அசார் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமா. டைம் மெஷின் நீங்க ஒரே செகண்ட்ல என் டைம் மெஷின் ஃபுல்லா சொல்லிட்டீங்க. எப்படி பாத்தீங்கல்ல, நான் 1 மணி நேரம் பண்ண சொல்ல நான் பார்க்கும்போது தெரிஞ்சு இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா கேட்கும்போது எனக்கும் தெரியுது. ஓகே, நன்றி. Thank you so much. ஓகே, சோ டைம் மிஷின் ஆன் பண்ணி இன்னொரு வருஷத்துக்கு போயிடலாமா? ஆமா, வேற ஒரு காலத்துக்கு போக போறோம். ஆர் யூ ரெடி? ஐ கெட் இட். வந்துடும் ஒரு வழியா பிரசன்ட்டுக்கு வந்துடும். Yes, 222. ஆமா, மறக்க முடியாத ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல இது ஒரு மறக்க முடியாத ஆண்டு. மெயின் ரீசன் வந்து பொன்னியின் செல்வன். எத்தனையோ நடிகர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னும் எத்தனையோ நடிகர்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு கேரக்டரை பண்ணணும்னு நினைச்ச ஒரு திரைப்படத்துல நீங்க ஒரு முக்கியமான கேரக்டர் ராஜராஜ சோழனா நீங்க வந்திருப்பீங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இந்த இயர் அண்ட் அந்த ரோல்? அதாவது இண்டஸ்ட்ரிக்கே இருந்த ஆசை இது. அதுலேயும் எனக்கும் ஆசை இருந்தது, இந்த படம் வரணும். ஏன்னா மணி சார் கூப்பிட்டு நான் பொன்னியின் செல்வன் பண்ணுறேன்னு தான் முதல்ல சொன்னார். அப்புறம் தான் நான் வந்து பொன்னியின் செல்வன் கேரக்டர் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொன்னார். அவர் முதல்ல பொன்னியின் செல்வன் நான் பண்ண போகிறேன்றப்ப ஒரு ஃபேனாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் வரணுங்கிறதே ஒரு ட்ரீம் தான் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது கண்டிப்பாக. அந்த பொறுப்பு கையில் கிடச்ச உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசித்து, ஒரு ஃப்ரேமையும் வந்து அவன் நின்னா எப்படி இருக்கும், உட்காந்தா எப்படி இருக்கும் எல்லாம் யோசிச்சு ரசித்து. அண்ட் மணி சாரும் நிறையா சொல்லுவார், இப்படி பண்ணாத, கீழே பார்க்காத, இது பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார் ஏதாவது நான் இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணு அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அண்டு இது வந்து எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது ஒரு படத்தில் நமக்குன்னு ஒரு பேர் வர்றதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது நடந்தது எனக்கு. ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் சீன்ஸ் கம்மின்னு தெரியும், செகண்ட் ஹாஃபில் தான் நான் வருவேன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யணுன்ற ஒரே ஒரு இதுதான், எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்யணும். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, தமிழ் சினிமாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உயிர் கொடுத்து ரொம்ப சூப்பராக எந்த ஃப்ளாஸுமே இல்லாமல் எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த கதாபாத்திரத்தை நிறுத்துனீங்க. அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாமா? கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக பொன்னியின் செல்வனை திரையில் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ரூபத்தில்